எங்களுக்கு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய சபாநாயகருடைய உத்தரவுக்கு சபை காவலர்கள் கட்டுப்படுவாங்க, அங்க இருக்கக்கூடியவர்களை வெளியேற்றுவார்கள். இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அசம்பிளிக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இருக்கா அப்படின்னா அது கிடையாது. அவையினுடைய பாதுகாப்பிற்குத்தான் காவலர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியும். ஒருவேளை பார்லிமெண்ட்டுக்கு வேற ஏதாவது சட்டம் இருக்கான்னு எனக்கு தெரியல. பார்லிமெண்டினுடைய சபாநாயகர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு மிகவும் நம்பகமான தகவல் கிடைத்தது அப்படிங்கிறாரு. பார்லிமெண்ட்ரிக்கு தனியாக ஒரு அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி இருக்கிறது. அந்த மினிஸ்ட்ரிக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார், இணையமைச்சர்கள் இருக்கிறார்கள். எந்த வகையிலும் சபாநாயகர் அந்த அமைச்சகத்தோடு சம்பந்தப்பட்டவர் கிடையாது. அப்போ நம்பகமான தகவல் கிடைச்சது யாரை அட்டாக் பண்றதுக்கு அப்படின்னா, பிரதமரை அட்டாக் பண்ணுவதற்கு, பிரதமர் மீது தாக்குதல் நடத்துவதற்கு. எங்கே? லோக்சபாவில், மக்களவைக்கு முன்பாக. எப்போது? அவர் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசத் தொடங்கும் போது. எப்படி? அவர் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்தை சுற்றி கேரோ பண்ணி அவரை அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த தகவல் எனக்கு சாலிட் இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஒருவேளை அது நடந்தது அப்படின்னா அது இந்த நாட்டினுடைய வரலாற்றில் ஆகப்பெரும் கரும்புள்ளியாக மாறிடும். அதனால நான் தான் அவர் அவைக்கு வர வேண்டாம்னு சொன்னேன்னு சொல்லி இருக்கிறாரு. அதனுடைய ஹிந்தி மொழியாக்கத்தை நாங்க போடல. அவர் பேசிட்டு இருக்கிற வீடியோ நாங்க பேக்ரவுண்ட்ல பிளே பண்ணிட்டு தான் இருக்கிறோம். சார், இந்த ஒரு சாலிட் இன்ஃபர்மேஷன் எப்படி ஸ்பீக்கருக்கு கிடைச்சிருக்கும் சார்? சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் அண்ணன் அரவிந்தாக்ஷன் அவர்களுக்கு, அதை போலவே சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இப்போ நாம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான், நாடாளுமன்ற மரபுகள், நாடாளுமன்றம் சட்டமன்றம் இரண்டுக்கும் சேர்த்து மரபுகள் ஒண்ணுதான். சரி. சட்டமும் ஒண்ணுதான். சரி. அங்க ஸ்பீக்கருக்கு, அதாவது நாடாளுமன்ற சபாநாயகருக்கு, நாடாளுமன்றத்தினுடைய அவை தலைவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ அதே அதிகாரம் தான் சட்டமன்றங்களுக்குடைய அதிகாரம். சரி. சட்டமன்ற சபாநாயகருக்கு அந்த அதிகாரம் தான், அது உங்களுக்கு தெரியும். இப்போ குடியரசுத் தலைவர் அவருடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்தின் மீது பிரதமர் அவர்கள் பேசி, அந்த நன்றி தெரிவிக்கிற குடியரசுத் தலைவருடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்திற்கு பிரதமர் பேசி முடிச்ச உடனே அதோட அந்த இது முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு பட்ஜெட் செஷன், பட்ஜெட்டுடைய டிஸ்கஷன் போயிடும். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சரி. இப்போ மாண்புமிகு நாடாளுமன்ற சபாநாயகர் அவர்களுக்கு, சபை தலைவர் அவர்களுக்கு தனியா ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இருக்கான்னு கேட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, நாடாளுமன்றத்தில் இருக்கிற மிக முக்கியமான நம்பத்தகுந்த எதிர்கட்சி வரிசையில் இருக்கிற ஒரு உறுப்பினர்கிட்ட இருந்து கூட ஒரு தகவல் கிடைச்சிருக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நாடாளுமன்றம் தொடங்குறதுல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா எதுவுமே காரணம் இல்லாமல், ஒன்றுமே இல்லாமல் இந்த அவையை முடக்குவது என்கிற ஒரே ஒற்றை நோக்கத்தோடு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் திட்டமிட்டு, காங்கிரஸ் கட்சி வெற்றி கோஷம் போட்டிருந்தாங்க, எதிர்கட்சிகள்ல ஒன்றிரண்டு கட்சிகள் அதுல கலந்துக்கிடல. ஆனா இதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப குறிப்பான விஷயம், நாடாளுமன்ற சபாநாயகர் ஏன் சொல்றாங்கன்னு கேட்டா, அன்றைக்கு நடந்த முறைகளை பார்த்தால், ஏன் அந்த மக்களவையில் அவர் பதிலுரை தெரிவிக்காம போய் மாநிலங்களவையில பேசும்போது பாத்தீங்கன்னா தொடர்ந்து எதிர்கட்சிகள் இடத்துல வலுவான வாதம் இல்லை. அது குறிப்பா காங்கிரஸ் கட்சியில நாடாளுமன்றத்துல அரசாங்கத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வலுவான விஷயம் அவங்ககிட்ட இல்ல. அண்ணன் இதயத்துல சொல்லும் போது சொன்னாங்க, எஸ்டின் ஃபைல்ல பிரதமருடைய பெயர் இருக்கு அப்படின்னு சொல்லி. நான் என்ன சொல்றேன்னா, அதே ஃபைல்ல ராகுல் காந்தியுடைய பெயர் 100 முறை இருக்கிறதா கூட சொல்றாங்க. அது ஒரு விஷயமா நாம என்ன கேட்டீங்கன்னா, இதெல்லாம் நாடாளுமன்ற மரபுகளுக்கு உட்படாதது. ஏன்னா நாடாளுமன்றத்துல அன்னைக்கு பிரதமர் எதிர்கட்சி தலைவர் பேசும்போது ஏதோ ஒரு நரவணை, அதாவது முன்னாள் தலைமை
தளபதியுடைய ஒரு புத்தகம் எழுதி முடித்து வெளியிடப்படாத ஒரு புத்தகத்தை அதை ஆதாரமா வச்சு ஒரு பேப்பரை ஆதாரம் வச்சு பேசினாங்க. அது பேசுறது மரபு கிடையாது. அதனால இவங்க இன்னும் கூட ஒண்ணு சொல்ல போனீங்கன்னா, மரியாதைக்குரிய ராஜீவ் காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும் போது போபர்ட்ஸ் பிரச்சனையே யார் பிரேக் பண்ணார்னா இந்து பத்திரிகை தான் பிரேக் பண்ணுச்சு. அது இந்து பத்திரிகையில மரியாதைக்குரிய இன்றைக்கும் இருக்கிற உயிரோடு சாட்சியாக இருக்கிற திரு ராம் அவர்கள் தான், ஹிந்து ராம் தான் அது பிரேக் பண்ணாரு. அதுலதான் அவருக்கு ஒரு பெரிய பேரு. அதுலயும் கூட போபர்ட்ஸ் பிரச்சனையில மறைந்த ஆரடி அருணா அன்றைக்கு அதிமுக உறுப்பினராக இருந்து அவர்தான் இந்த பிரச்சனையை பெரிய பூதாகரமாக ஆக்கி பேசியது. நாடாளுமன்ற மாநிலங்களவையில இதை பெரிய விஷயமாக்கி அது பெரிய ஆட்சி மாற்றத்தையே கூட கொண்டு வந்தது. சரி, ஆனாலும் கூட நாடாளுமன்றத்தில் இல்லாத ஒன்றை பேசி ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி வேண்டுமென்றே நாடாளுமன்றத்தை ஒரு கலவர பூமியாக மாற்றுவதற்கு திரு ராகுல் காந்தி அவர்கள், எதிர்கட்சி தலைவர் அவர்கள் முயற்சித்த காரணத்தால் வேற வழி இல்லாம சபாநாயகருக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, தேவைப்படும் போது அதை வெளியிடுவார் என்று நான் நம்புகிறேன். தேவைப்படும் போது வெளியிடுவார். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அநேகமா நாளை திங்கட்கிழமையில இருந்து மறுபடியும் பட்ஜெட் செஷன் ஆரம்பிக்கும்னு சொல்றாங்க. அப்ப திங்கட்கிழமையிலிருந்து பட்ஜெட் செஷன் ஆரம்பிக்கும் போது நிதிநிலை அறிக்கையின் மீது விவாதம் நடக்கும் போது அது எந்த அளவுக்கு போகுதுங்கிறத பொறுத்து அதை வெளியிடுவாங்க. நாடாளுமன்றத்துல நீங்க தமிழ்நாட்டு எம்பிக்களை பத்தி சொன்னீங்க. நீங்க சகோதரி நம்முடைய ஜோதிமணி ஆகட்டும், நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரி ஜோதிமணி ஆகட்டும், அல்லது சகோதரி சுதாவாகட்டும், மயிலாடுதுறை கரூர் எம்பிக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அவங்க எல்லாம் நாடாளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கள் நடந்து கொள்கிற முறைகளை பார்க்கும்போது தமிழ்நாட்டு மக்கள் இவர்களை தேர்ந்தெடுத்து அனுப்பியதற்காக வருத்தப்படுகிற அளவிற்கு கூச்சல் போட்டு ராகுல் காந்தி இடத்துல நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் அளவுக்கு அதிகமாக கூச்சல் இடுவதாகத்தான் நான் கருதுகிறேன். நான் ஒண்ணு பிஜேபி காரன் கிடையாது, பிஜேபி ஆதரிச்சு பேசணும்னு அவசியம் இல்லை. அதே நேரத்துல பிரதமர் அவர்கள் பழைய விஷயங்களே சொல்றாருன்னு சொல்ல என்ன நியாயம்? 1947 சுதந்திரம் பெற்றதில் இருந்து 1977 வரை தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தது. அது மறந்துடக்கூடாது. 1980 இருந்து பாத்தீங்கன்னா, ஏன்னு கேட்டீங்கன்னா இதுவரை நாடாளுமன்ற மரபுகளை ஒரு விஷயத்தை அண்ணன் இதயத்துல்லாவுக்கு நினைவுபடுத்துற பெரோஸ் காந்தி அவர்கள் யாரு? ராகுல் காந்தியினுடைய தாத்தா, ராஜீவ் காந்தியுடைய தந்தையார் பெரோஸ் காந்தி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது பண்டித நேரு அவர்கள் பிரதமர். அவர் அன்றைக்கு குற்றச்சாட்டுகளை வரிசைப்படுத்துகிற பொழுது, காஷ்மீர் பிரச்சனையை மையமாக வைத்து குற்றச்சாட்டுகளை எழுப்புகிற பொழுது காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் ஆத்திரத்தோடு அவரை பிடித்து தள்ளிய வரலாறு உண்டு. அண்ணன் இதயத்துல்லாவுக்கு நினைவு இருக்கலாம் அல்லது மறந்திருக்கலாம். ஆனா எதுக்காக சொல்றேன்னு கேட்டா, இப்படி ஒரு உறுப்பினரை பெரும்பான்மை பெற்றிருந்த காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு பெரோஸ் காந்தியை, இந்திரா காந்தியினுடைய கணவரை, நான் ஆதாரத்தோடு சொல்றேன், இந்திரா காந்தியுடைய கணவரை வெளியே தள்ளிய வரலாறு உண்டு. யாரு? பண்டித நேரு பிரதமராக இருக்கும் பொழுது. அதெல்லாம் நீங்க மறந்துடக்கூடாது. எதுக்காக சொல்றேன்னா, நாடாளுமன்றத்தினுடைய நீங்க ஒரு சின்ன உதாரணத்தோடு முடிச்சிடுறேன். அதாவது சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் தனித்தனி அதிகாரம் இருக்கிறதான்னு கிடையாது. நாடாளுமன்ற ஜனநாயகமும் சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் ஒரே ஜனநாயக மரபுகளை கொண்டதுதான். தமிழ்நாட்டில் கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா திரு தாமரைக்கணி எல்லாம் பாத்தீங்கன்னா அவரு மற்ற உறுப்பினர்களை பண்ருட்டு ராமச்சந்திரனை ஆகட்டும் அல்லது வீரபாண்டி ஆறுமுகம் அவர்களை ஆகட்டும் அவங்களெல்லாம் மூக்கில குத்தி காயப்படுத்தினது தெரியும். அதுக்கு பிறகு 1989 மிகப்பெரிய கலவரம் நடந்து அன்றைய முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர்களுக்குள்ளே ஏற்பட்ட தகராறுகள் அது இன்றைக்கு வரைக்கும் விவாத பொருளா இருக்கு. அதனால இப்படிப்பட்ட ஒரு அசிங்கம் நடந்து இது உலக அளவில் ஜனநாயகத்தினுடைய தொட்டில் பூமியாக இருக்கிற இந்தியாவுக்கு ஜனநாயகத்தினுடைய தொட்டில் பூமி மாத்திரமல்ல, ஜனநாயகத்தினுடைய காவலாக இன்றைக்கு உதாரணமாக இருக்கிற இந்திய நாடாளுமன்றத்தில் அப்படி ஒரு அசிங்கம் நடந்துட்டுனா அது நாடாளுமன்ற ஜனநாயகத்தை கேள்விக்குறி ஆக்கிவிடும் என்பதற்காகத்தான் நம்முடைய நாடாளுமன்ற சபாநாயகர், நாடாளுமன்ற தலைவர் அதை மிக சாமர்த்தியமாக லாபகமாக அதை தடுத்திருக்கிறார். அந்த வகையில் நாடாளுமன்றத்தினுடைய சபை தலைவர் திரு ஓம் பிர்லா அவர்கள் மிக பொறுப்புணர்ச்சியோடு நடந்திருக்கிறார் என்னோட முதல் சுற்று கருத்து. ஓகே.